வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை மீண்டும் எழுப்புகிற தேவன், மீண்டும் கட்டுகிற தேவன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான உடைவுகள், பலவிதமான நொறுக்குதல்கள், பலவிதமான வீழ்ச்சிகள். ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப உன் வாழ்க்கையை என்ன செய்ய போறேன், கட்ட போகிறேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேத வாசிக்கிறேன், இதெல்லாம் நீங்க ஒரு பகுதி சொன்னா கூட சிலருக்கு ரொம்ப கஷ்டம். ஐயோ, நான் முந்தி ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்க முடியல, முந்தி சந்தோஷமா இருந்த மாதிரி என் வீட்டில் சந்தோஷம் இல்லை, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, எங்களால் சந்தோஷமாகவே வாழ முடியல, இயல்பு வாழ்க்கை எப்போ வரும்னு ஆவலாய் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பலர். ஏதோ ஒரு இடத்துல உங்க வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்குது, ஏதோ ஒரு இடத்துல உங்க குடும்பம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல உங்க தொழில், உங்க ஊழியம் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை திரும்ப கட்டுவேன், மறுபடியும் கட்டுவேன். எனக்கு இந்த வார்த்தை ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. எழும்பவே முடியாதா? மீண்டும் உயரவே முடியாதா? மீண்டும் இயல்பு வாழ்வுக்கு வரவே முடியாதா? இழந்த சுகத்தை பெறவே முடியாதா என்று கலங்கி இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இல்லை இல்லை இல்லை, நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், உன் வாழ்க்கையை கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டுவேன், உன் ஊழியத்தை கட்டுவேன், மறுபடியும் கட்டுவிப்பேன். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? வசனம் அதே அதிகாரத்துல அழகாய் சொல்லுகிறது. 6வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஜாமக்காரர்கள், திறப்பில் நிற்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் ஜனங்களை பார்த்து சொல்றாங்களாம், எழுந்திருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று. ஒருவேளை நான் ஒரு ஜாமக்காரியா இருப்பேன் என்றால் நான் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறேன்? கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் திரும்ப எழும்புங்கள், வாருங்கள், தேவனிடத்திற்கு போவோம். அப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவற்றை போறதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கம் unto me, என்கிட்ட வாங்க, நீங்க வந்தீங்கன்னா நான் உங்க வாழ்க்கையை கட்டுறேன். நீ அங்கே இருந்தால் உன் வாழ்க்கை கட்டப்படாது, நீ என்னிடத்தில் திரும்ப வா, உன் வாழ்க்கை கட்டப்படும் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க, எழுந்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள். இன்னைக்கு யாராவது சோர்ந்து போயிருக்கிறீங்களா? யாராவது தளர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து நான் ஒரு அன்பின் அழைப்பை கொடுக்கிறேன். எழுந்திருங்கள். போதும் அழுதது, போதும் புலம்பியது, போதும் கண்ணீர் விட்டது, போதும் சிதறுண்டு கிடந்தது, போதும் நொறுங்குண்டு கிடந்தது. எழும்புங்கள், நம்மை கட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார், திரும்ப அவரிடத்தில் போவோம் வாருங்கள் என்று உங்களை பார்த்து நான் அழைக்கிறேன்.